ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேத்துக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்கும், பிளட்டு கம்மியாக இருக்குன்ற அந்த ஒரு பிரச்சனை ப்ரெக்னென்சி டைமில் ஆகட்டும். ஸோ நிறைய குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிளட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். பிளட் கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதுலேயும் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த முடி கொட்டுற பிரச்சனை வந்துட்டு அதிகமாக இருக்கும். பிளட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு முடி கொட்டுற பிரச்சனையும் வரும். ஸோ இந்த ரெசிபியை, அதாவது இந்த செவ்வாழை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கிட்டத்தட்ட ஒரு 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா டெய்லியும் நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லெவலும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 செவ்வாழை எடுத்திருக்கேன். செவ்வாழை நீங்கள் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த பிளட் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு நான் 2 செவ்வாழை எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ட்ரை கிரேப்ஸ், நீங்கள் உங்ககிட்ட பிளாக் கிரேப்ஸ் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அது இல்லைன்றதுனால இந்த க்ரீன் ட்ரை கிரேப்ஸை வந்துட்டு இதில் யூஸ் பண்ணுறேன். பட் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் பிளாக் கிரேப்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாதாமை சேர்த்திக்கோங்க. கூடவே வந்துட்டு கொஞ்சமாக முந்திரி. உங்களுக்கு வந்துட்டு இந்த நரன்னு சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ட்ரையாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படி சாப்பிட்றது பிடிக்காது அப்படின்னா இந்த கருப்பு திராட்சை, அதுக்கப்புறமா வந்துட்டு முந்திரி, பாதாம், இது மூணுத்தையும் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்திக்கோங்க. அப்போ நல்லா அரைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற கொட்டை எடுத்துட்டு டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம சுகர் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இதுக்கு பனானா ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டேட்ஸ் ஆட் பண்ணுறதுனால போதுமான அளவு அந்த இனிப்பு வந்துட்டு நமக்கு இதில் இருந்தே கிடச்சிரும். அதனால சுகர் ஆட் பண்ண வேண்டாம். அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு மாட்டுப்பால் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பால் செட் ஆகுமோ அந்த பாலை வந்துட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெடி. ஸோ நீங்கள் இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா டெய்லியும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ப்ரெக்னென்சி டைம்லையும் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்துட்டு டெய்லியும் இந்த ரெசிபியை வந்துட்டு குடிக்கலாம். ஒருவேளை அந்த ப்ரெக்னென்சி டைமில் உள்ளே இருக்கிற குழந்தை வந்துட்டு வெயிட் கம்மியாக இருந்தாலும் அந்த பேபியோட வெயிட்டை கெயின் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.